ஃபிஃப்த் கிளாஸ் தானே, கொஞ்சம் பயம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 25 கொடுக்கலாம், அவ்வளோதான் 25. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சுக்கு ஃபுல்லாக போயிட்டு நிதானமாக லூஸ் பண்ணி அப்படியே மேலே கிளச் வெளியே எடுத்துட்டு அப்படியே ரேஸ். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு முடியுதோ மாறுதுங்க, பிரச்சனை இல்லை. நல்லா அழுதுங்க, ஃபாஸ்ட்டாக அழுதுங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக. இன்னும் 40 இழுங்க நல்லா. ஓகேவா? இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சுக்கு போயிட்டு அப்படியே 4th கியரு. ஆனால் கிளச்சு வெயிட் பண்ணுங்க. இந்த கை அப்படியே இறக்குங்க கீழே. போதும். இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. இன்னும் கொஞ்சம் இந்த கையை எடுத்து அங்கே வைங்க. அவ்வளோதான். கொஞ்சம் இறக்குங்க இந்த கையை. இன்னும் கொஞ்சம். வெரி குட். இப்போ இந்த கையை எடுத்துருங்க. அந்த கை இழுங்க. அந்த பக்கம் இழுங்க. டக்கு. என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் 2 வாட்டி சுற்றுறீங்க. ரேஸ் கொடுக்கும்போது ஆட்டோ இருக்கா பஸ் இருக்கா பார்த்துங்க. இருந்தால் லைன் எந்த லைன் ஃப்ரீயாக இருக்கோ அந்த லைன் போகும். இப்போ நைஸாக கால் எடுங்க. அவ்வளோதான். ரேஸ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க கொடுங்க. பஸ் வருதா கொஞ்சம் லெஃப்ட்டில் அப்படியே ஒதுக்கிடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் தான் குறையும். பிடிக்கல அவசியம் இல்லை. லைட்டாக கிளச்சு பிடிக்கலாம், அப்புறம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை தேவையில்லைங்க. அவர் பிரேக் எவ்வளோ யூஸ் பண்ணுங்க. பண்ணுங்க. இப்போ கிளச்சு நல்லா ஃபுல்லாக அழுத்துங்க. எத்தனை கிளாஸ் ஆயிருக்கு? இது 5th கிளாஸ். 5th. ஓகே. ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் கியர் நல்லா ஓரமாக போடுங்க. போட்டு இது டபுள் இண்டிகேட்டர். அசான் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது எமர்ஜென்சிக்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம தேவையில்லை, அது ஆஃப் பண்ணிடுறோம். நைஸாக உங்களுக்கு எவ்வளோ கிளச்சை தூக்குனா வண்டி போகுதுன்னு பாருங்கள். அவ்வளோ தூக்குனா போதும். வண்டியை மட்டும் பாருங்கள். நைஸ். போதும். இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் ஆயிடுச்சா? கிளச்சு வீக்காக இருக்குது. இப்போ திரும்ப கிளச்சு ஃபுல்லாக பிடிங்க. சாவியை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு ரொம்ப தூக்கணும் இல்லை, கொஞ்சம் தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மீறி தூக்கணும். லைட்டாக கிளச் எடுங்க. போதுமான்னு பாருங்கள். போதும். அப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே அதே லைனில் அப்படியே இருக்கு. இப்போ எடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க. லைட்டாக கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போட்டோம். இன்னும் கொஞ்சம் போட்டோம். 20 மேலே போட்டோம். பிரச்சனை இல்லை. போட்டுமா? இன்னும் கொஞ்சம் போட்டோம். லெஃப்ட்டில் போகிறோம்மா. ரேஸ் நல்லா கொஞ்சம் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இப்போ ரேஸ் நிப்பாட்டிட்டு கிளச்சுக்கு வாங்க. ஃபுல்லாக சைடில் கீரை போட்டு செகண்ட் கீரை ஓரமாக போட்டிங்களா? கிளச்சை வெளியே எடுங்க. ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க. அவசரம் இல்லை, லைட்டாக கொடுங்க. அப்படி கொடுத்துட்டே இருங்க. ரைட் ஹேண்டை கொஞ்சம் மேலே வைங்க. இங்கே வைங்க. ஓகே. இந்த பெருவிரல் இருக்குல்ல, அது அப்படி விரிச்சு வைங்க. எதுக்குன்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பெருவிரல். இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுக்கலாமா? ரைட் பார்த்துட்டே கொடுங்க. பின்னாடி பார்த்துட்டே கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஓகேவா? இப்போ ரேஸ் நிறுத்திட்டு கிளச்சுக்கு ஃபுல்லாக போயிட்டு நிதானமாக லூஸ் பண்ணி ரோட்டை பார்த்து 3rd கியர் லூஸ் பண்ணி மேலே. அவ்வளோதான். கிளச் அப்படியே ப்ராப்பராக லூஸ் பண்ணுங்கள். அப்படியே ரேஸை விட்டு கொடுங்க. கொஞ்சம் கிராசிங் இருக்கா? ஹார்ன் அடிங்க. ஹார்ன் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரேஸ் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்குறீங்களா? கொடுங்க. ஹார்ன் இல்லை, ரேஸ் நல்லா அழுத்தமாக கொடுங்க. நல்லா வேகமாக கொடுங்க. நல்லா அழுத்துங்க. வேகமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு முடியுதோ அழுத்துங்க. பிரச்சனை இல்லை. நல்லா அழுத்துங்க. ஃபாஸ்ட்டாக அழுத்துங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக. இன்னும் 40 இழுங்க. நல்லா. ஓகேவா? இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சுக்கு போயிட்டு அப்படியே 4th கியரு. ஆனால் கிளச்சு வெயிட் பண்ணுங்க. நம்ம திரும்ப ரிட்டர்ன் 3rd கியர் எடுக்க போகிறோம். அதே கிளச்சில் 3rd கியர் எடுங்க. ரிட்டர்ன் 3rd கியர் அப்படியே. அவ்வளோதான். 3rd. அப்படியே 2nd கியரை ஸ்லோவாக எடுங்க. நடுவில் எடுத்து சைடில் நடுவில் எடுங்க. சைடில் இப்படி கட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நைஸாக கால் எடுங்க. அவ்வளோதான். ரேஸ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க கொடுங்க. பஸ் வருதா கொஞ்சம் லெஃப்ட்டில் அப்படியே ஒதுக்கிடுங்க வண்டி. அவ்வளோதான். இப்போ லைட்டாக ரேஸ் கொடுங்க. இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்படியே பின்னாடி பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு நார்மலாக கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் கொடுக்கலாம். ஆன் அப்படி கொடுங்க. இப்படி கொடுங்க. உள்ளேருந்து வர வழியில் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
5th கிளாஸ் தானே, கொஞ்சம் பயம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செகண்ட் கியர்ல சார். அப்ப 20 ல இருந்து 25 கொடுக்கலாம், அவ்வளோதான் 25. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சுக்கு ஃபுல்லாக போயிட்டு நிதானமாக லூஸ் பண்ணி அப்படியே மேலே கிளச் வெளியே எடுத்துட்டு அப்படியே ரேஸ் கொடுக்கும்போது ஆட்டோ இருக்கா பஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்தால் லைன் எந்த லைன் ஃப்ரீயாக இருக்கோ அந்த லைன் போய் இப்போ ரேஸ் கொடுங்க. கொஞ்சம் மைல்டாக அந்த லைன் மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி அந்த விரலை விரிக்க சொன்னேன்ல, லாக் பண்ணால் திருப்ப முடியாது, விரிச்சு வச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி திருப்பலாம். இப்போ நம்ம தேர்டில் போகிறோம். தேர்டில் ஓகே தான், பட் கேப் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்க. போதும். இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சுக்கு ஃபுல்லாக போயிட்டு அப்படியே 4th கியர் போட்டு அப்படியே ரிட்டர்ன் 3rd கியருக்கு அப்படியே வாங்க அதே கிளச்சில். அவ்வளோதான். ஏந்திரமா கிராசிங் பிரேக்கை லைட்டாக லெக் சேஞ்ச் பண்ணிக்கணும், பிரேக் லெக்கு. அவ்வளோதான் போதும். ஓகேவா? இப்போ நம்ம 3rd கியர்லேயே போகிறோம். பிரேக்கை லூஸ் பண்ணுங்க, கிளச்சையும் லூஸ் பண்ணுங்க, அப்படியே மைல்டாக ரேஸ் கொடுங்க. மைல்டாக கொடுத்தா போதும். சிக்னல் க்ரீனில் தான் இருக்குது, ஆனால் ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க, பைக் இருக்குது. இப்போ கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுங்க கேப் வந்துச்சு, நம்ம கொடுத்துட்டே இருங்க. கொடுக்கும்போது நம்ம லைனில் உள்ளே இருக்கமா பார்த்துங்க, உள்ளே தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டே இருங்க. அந்த பக்கம் கேப் கிடைக்குதா மாறிக்கங்க, அப்படி லைட்டாக ஜம்ப் பண்ணி அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக. ஆனால் அங்கே கார் உள்ளே வருது இருந்தால் கூட வண்டி பஸ் போயிட்டு இருக்கு நமக்கு, அதுதான் எய்ம் பண்ணணும். பைக் வருதா லைட்டாக பிரேக்கில் சேஞ்ச் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஃபீல் குறைஞ்சிரும். அவ்வளோதான். கொஞ்சம் தான் குறையும், பிடிக்கிற அவசியம் இல்லை. லைட்டாக கிளச்சு பிடிக்கலாம், அப்புறம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாக பிரேக் அதிகமாக கொடுத்தா தான் கீரை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ 3rd போகிறீங்க, கரெக்டா? போயிட்டே இருங்க. நமக்கு ஸ்லோ பண்ணால் தான் செகண்ட் தேவைப்படும், கரெக்டா? என்ன நம்பர் இருக்கு? 17 16 போயிடலாம். இதே ஸ்பீடில் போயிட்டே இருங்க. கண்ட்ரோல் கொஞ்சம் வருது ஸ்டேரிங், புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கோட 5th கிளாஸில் ஒரு அளவு வந்துருக்கு. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க, பைக் உள்ள வருது, கரெக்டா? அப்போ பிரேக்கில் கிளச்சை பிடிச்சி பிரேக்கில், அவ்வளோதான். இந்த பிரேக் நம்ம கீர் தேவையில்லை, அதே கீரில் போயிடலாம், ரெடியூஸ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ 3rd கியரில் நீங்கள் நார்மலாக போயிட்டே இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டேரிங் பக்கா வந்துச்சு பாருங்க. 5வது கிளாஸில் நிறைய பேருக்கு வராது, நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க. சில பேர் 10 கிளாஸ் ஆனாலும் ஸ்டேரிங் வந்து லேடிஸ்க்கு வீக்காக இருக்கும். போயிடுங்க டக்குன்னு போயிடுங்க, இல்லை போயிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. ஏன்னா சடன்லி அவன் பிரேக் போட்டால் பின்னாடி உங்களுக்கு ஆபத்து தான், சரியா? அந்த டைமில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு போயிடணும். கரெக்டாக போயிட்டே இருக்கீங்க பாருங்க, ஸ்பீடும் கரெக்டாக இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் லைட், அவ்வளோதான், கொஞ்சம் லெஃப்ட், அவ்வளோதான். இப்போ நம்ம 4th கியர் பண்ணலாமா? ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சுக்கு போய் அப்படியே 4th போட்டு கிளச் அப்படியே அப் பண்ணி வெளியே எடுத்துட்டு ரேஸ் கொடுங்க, அவ்வளோதான். ஸ்டேரிங் எடுத்துக்கங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு 4th தேவையில்லைங்க. அவர் பிரேக் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? கிளட்ச் பிடிச்சிட்டு பிரேக்கும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. பிடிச்சிட்டீங்களா பிரேக்கை? 3rd கியர் போடுங்க, அவ்வளோதான். செகண்ட் கியர் இல்லை வேணாம், ஏன்னா ஆட்டோ மூவ் ஆகிட்டே இருக்கு. வண்டி மூவ் ஆகிட்டே இருந்தால் நம்ம போயிட்டே இருக்கலாம் அதே கீரில். இப்போ நம்ம கொஞ்சம் மேலே போயிட்டு தான் திருப்பணும். இப்போ திருப்பணும், லைட்டாக திருப்பும்போது அந்த பெருவிரலை வச்சு நல்லா அழுத்தமாக கொடுத்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வேண்டாம். இப்போ ரேஸ் கொடுத்துட்டேக்கலாம், கொடுத்துட்டேங்க, அப்படியே கொடுத்துருக்கீங்க. பெருவிரலை வச்சு அழுத்துங்க, அப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்? வண்டி இந்த பக்கம் வரும், எடுக்கும்போது அந்த பக்கம் போகும், நடுவில் வந்துடும் வண்டி. இப்போ நீங்கள் ரேஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். எவ்வளோ கொடுக்கலாம்? 4 வரைக்கும் கொடுத்துட்டே இருங்க. ஃபாஸ்ட்டாக கொடுங்க. 5வது கிளாஸ் தான், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் தெளிவுறது நான் ஃபாஸ்ட்டாக கொடுக்க சொல்கிறேன். இப்போ ரேஸ் நிறுத்திடுங்க, ஏன்னா பயம் வந்துடும். இப்போ பிரேக்கில் லைட்டாக பிடிச்சிட்டு வண்டி இல்லை முன்னாடி அப்போ போல மாற்ற அவசியம் இல்லை, அதே கியரில் எடுத்துடலாம். காலை எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ வண்டி அங்கே இருக்குது, திரும்ப காலை வைங்க, கிளச் பிரேக்கில் வச்சுட்டிங்களா? அப்படியே செகண்ட் நடுவில் கொண்டு வந்து வளைங்க இந்த பக்கம், அவ்வளோதான். இப்போ அப்படியே 1st கியர் ஓரமாக மேலே போடுங்க, மேலே, அவ்வளோதான், முடிஞ்சா?
வேலை முடிஞ்சுது. பிரேக் எடுத்துருங்க, ரேஸ் பண்ண வேணாம். கிளச்சை அப்படியே தூக்குங்க மேலே, நைஸாக பெடல் அப்படியே கிளச் பெடல் அப்படியே லைஸாக சேக் பண்ணுங்க மேலே. அப்போ இந்த கை அப்படியே இறக்குங்க கீழே. போதும். இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. இன்னும் கொஞ்சம் இந்த கையை எடுத்து அங்கே வைங்க. அவ்வளோதான். கொஞ்சம் இறக்குங்க இந்த கையை. இன்னும் கொஞ்சம். வெரி குட். இப்போ இந்த கை எடுத்துருங்க. அந்த கை வச்சு அந்த கை இழுங்க. அந்த பக்கம் இழுங்க. டக்குன்னு அந்த பக்கம் அப்படி. என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் 2 வாட்டி சுற்றுனீங்க, சின்னதாக கன்ஃபியூஸ் ஆச்சு. அதான் அது எல்லாத்துக்கும் ஆகும். 5 கிளாஸ் போது நான் தான் சுற்றணும், உங்களை சுற்றக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ எடுத்துட்டு நைஸாக ரேஸ் கொடுங்க. நைஸாக கொடுங்க. ரேஸ் நைஸாக கொடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? செகண்ட் கியர். ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சு போட்டு நைஸாக கியர் எடுத்துட்டு அவ்வளோதான். உங்களுக்கு ஸ்டெடி இதில் நல்லா ஓட்டுறீங்க. கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துச்சு. வளைவில் வந்து கையை மாத்துறீங்கல்ல, அது தெரியல. அது மட்டும் நான் உங்களுக்கு யூட்டர்ன் பண்ணால் உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக். ரேஸ் கொடுத்து லைட்டாக கொடுங்க. நான் 2 யூட்டர்ன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி வளைக்கணும் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு வந்துடும் ஐடியா. அது வரைக்கும் உங்களுக்கு டவுட்டில் இருக்கும். அது யூட்டர்ன் வீடியோஸ் நல்லா பாருங்கள். சரிங்களா? இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சு அப்படியே நைஸாக தேர்டு கியர் நடுவில் எடுத்து மேலே. அவ்வளோதான். இப்போ ஸ்டேரிங் எடுத்துகிட்டு போய்கிட்டே வேண்டாம். பின்னாடியும் முன்னாடியும் ஆள் வராங்களா, என்ன கெப்பாசிட்டியில் வராங்க, நம்மளை யாரும் ஒதுக்குறாங்களான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் ரைட்டு. அவ்வளோ. இப்போ ரோடு ரைட்டில் வளைய பெண்டாகுது, அப்படியே ரைட்டில் சாயிங்க. அப்படியே நல்லா சாயிங்க. சாய்ச்சிட்டே இருங்க. என்ன ஆகுது? வந்துச்சா? இப்போ லெஃப்டில் சாயிங்க லைட்டாக. இன்னும் கொஞ்சம் லைட்டாக. போதும். இப்போ நேராக சாயிங்க. அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக. அவ்வளோ. பெரிய வேலை கிடையாது. வளையும் போது ரைட்டில் வளைஞ்சா ரைட்டில் சாய்க்க போகிறோம், லெஃப்ட்டில் வந்தால் லெஃப்ட்டில் சாய்க்க போகிறோம். நேராக ரோடு தெரியுதுன்னா அப்படியே எடுக்க போகிறோம். போயிட்டு கம்மி பண்ணணும்னா நமக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் டிராஃபிக். அது வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட். ரொம்ப இல்லை, லைட்டாக கொஞ்சம் லைட்டாக. ஓகே. சரியா? இது ஓகே தான். இப்போ நமக்கு பிரேக் தேவைப்படுதான்னு பாருங்கள். தேவையில்லை, போயிட்டே இருங்க. கொஞ்சம் ரைட்டு லைட். கொஞ்சம் லெஃப்ட்டு லைட்டாக. ஓகே. சரிங்க. அந்த மைண்ட்லேயே வச்சுக்கணும். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண. கொஞ்சம் லெஃப்ட்டு இன்னும் கொஞ்சம். வண்டி இங்கே வரணும். ஓகே. இப்போ நமக்கு என்ன கியர் தேவைப்படுது? தேர்ட் கியர் தான் இருக்குது. இப்போ என்ன தேவைப்படுது? அப்போ பிரேக் வைங்க. காலை லைட்டாக கிளச்சில் வச்சு. ஆமாம். செகண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஓரமாக எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு தெருப்பட கன்ஃபியூஸ் ஆச்சுல்ல, கிளச் இருக்கட்டும், பிரேக்கை மட்டும் எடுத்துருங்க. நல்லா ஒரு சுற்றுங்க. இந்த கையை மாற்றி அங்கே போடுங்க. போதும். அப்படியே வச்சுங்க. இப்போ அந்த கையை அங்கே போடுங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக போடுங்க. இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இது நான் உங்களுக்கு யூட்டர்ன் கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஓகே. இது வந்து இப்போ பேசிக் வீடியோவில் தெரியறதுக்காக வேண்டி தான் நான் பண்ணேன். சரியா? இல்லைன்னா நானே உங்களை ஹேண்டில் பண்ணிப்பேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பயத்தில் இருப்பாங்க, புதுசாக 4-5 கிளாஸ் ஓட்டுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்காது. நம்ம போயிட்டே இருப்போம், ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி சார் வரும் கேட்போம். இப்போ நீங்கள் லெஃப்ட்டு உடச்சிங்க, ரைட் இந்த இடத்துல எடுக்கலை ஸ்டேரிங்கு. அப்போ லெஃப்ட்டு உடச்சிங்க 2 வாட்டி, ரைட்டு எடுக்கலை. அப்போ ரைட் எடுக்காதனால நம்ம வண்டி எங்கே போச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்பாங்க நிறைய பேர். அந்த மிஸ்டேக் வந்தால் தான் நமக்கு வீடியோ. சரிங்களா? இப்போ நம்ம நிறுத்துறோம்ல சார், கிளட்ச் பிரேக் போட்டு நிறுத்துறோம்ல, அப்போ வந்து நம்ம நியூட்ரல்ல நிறுத்தும் போது நியூட்ரல் வச்சுக்கலாம். சிக்னல் ரெட்லயே ரொம்ப நேரம் நம்பர் இருக்கு, ஒரு 20-10 இருக்குன்னா ரெட்ல அப்படி நியூட்ரல் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல கம்மியா இருக்குது நம்பரு, நம்ம இன்னும் 2 செகண்ட்ல போறோம் அப்படின்னா அப்படியே போட்டு ஃபர்ஸ்ட்லயே வச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்க ரெடியா இருந்துக்கலாம். கிளட்ச் பிரேக்ல சிக்னல் போட்ட உடனே நீங்க என்ன பண்ணலாம், நைஸா அந்த மைண்ட் ஃபுல்லா உங்களுக்கு கிளட்ச் அப்படி பிரேக் ஒரு சரிதா. அப்படியே சிக்னல் போடுறாங்க அப்படின்னா அப்படி எடுக்கணும். இல்லை திரும்ப சிக்னல் முன்னாடி யாரும் நிப்பாட்டாங்க அப்படின்னா கிளச்சும் பிரேக்கையும் அப்படியே நைஸாக அவ்வளோதான் நின்றுடும் வண்டி. ஒன்றும் பயம் தேவையில்லை. அந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிற ஒன்றும் கிடையாது. இது எடுக்கிறோம், எடுக்கும்போது வண்டி போதா ஒருத்தர் நிப்பாட்டிட்டான் வண்டியில், சிக்னலே நிப்பாட்டான், ஆஃப் ஆகி நம்மளும் நிப்பாட்டோம். என்ன பண்ண, ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்டேன். எடுக்கும்போது ரெண்டையும் அப்படியே ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி அப்படியே அங்கே பாருங்க, சரிதா, பறக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், பறக்கிறத அப்படியே இறக்குறேன், ஃப்ளைட்டை வந்து கீழே இறக்குறேன், லேண்ட் பண்ணுறேன். இப்போ லேண்ட் பண்ணும்போது நமக்கு 2 காலும் என்ன ஆகுது, கீழே போயிடுது.
அப்போ லேண்டிங்ல எந்த ப்ராப்ளம் வராது. மேலே பறக்க போறோம்னா என்ன பண்ண போறோம்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பறக்கணும்னா முதல்ல இந்த காலை பிரேக்ல இருந்து லூஸ் பண்ணாதான் அந்த காலை வச்சு பறக்க முடியும். எப்படி பறப்பீங்க? நைஸ் அப்படி ரெக்க பறந்த மாதிரி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி மைல்டா அப்படி நிறுத்த போறீங்கன்னா இதுதான் முதல்ல விடும். கிளட்ச் ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டு பிரேக் லைட்டா சரிங்களா? நல்லா தான் ஓட்டுனீங்க 5 கிளாஸ்ல, பரவாயில்ல.